இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து எதற்காக உபவாசிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நம்ம அநேகர் உபவாச நாளை ஏற்படுத்துகிறோம். இந்த உபவாசம் என்பது தேவனை நம் பக்கம் இழுக்க ஒரு கருவி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் சொல்கிறோம்ல, நாம் வேண்டும் காரியம் நமக்கு நிறைவேறும் என்பதற்காக நாம் செய்யும் ஒரு வழி அல்ல, தவறான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக உபவாசித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நாம் சொல்ல வேண்டுமென்றால், உபவாசம் என்பது உங்களையே நினைத்து கொள்வது அல்ல, கர்த்தரை நோக்கி பார்ப்பது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் வீடு, என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய இந்த காரியத்துக்காகவே சில நேரங்களில் நாம் உபவாசிக்கிறோம் அல்லவா? நம்மளுடைய உபவாசம் எதை மையமாக இருக்கிறது? நான், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பொருள், அதற்காகத்தான் உபவாசம் என்பது ஒரு ஒழுக்கம் என்று சொல்லலாம், ஒழுக்க நெறி. இது ஒரு சடங்காச்சாரமாக இல்லாமல் இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு பழக்க வழக்கமாக மாற வேண்டும். ஒரு சீஷன் என்றால், ஒரு ஊழியன் என்றால், ஆண்டவரை அறிந்த ஒரு ஜனம் என்றால், இல்லை ஒரு விசுவாசி என்றால், கர்த்தரை அறிந்த நாம் உபவாசிக்க வேண்டும். அது நமக்கு ஒரு ஒழுங்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் ஆண்டவரிடம் சிலர் கேட்கிறார்கள். ஒரு வசனம் சொல்கிறது, மார்க் 2:18 வாசிக்கலாம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷனும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருடைய சீஷர்கள்லாம் உபவாசிக்கிறாங்க, அவங்க ஒன்றும் இயேசுவின் சீஷர்கள் ஏன் உபவாசிக்கல? ஜனங்கள் பார்க்கிறார்கள். இப்போது ஆண்டவர் பதில் சொல்கிறார். மார்க் 2:19-20 அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சரியான பதிலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உபவாசிக்கிறோமா? சில நேரங்களில் நம் உபவாச நாளை ஏற்படுத்துகிறோமா? ஏதோ சாப்பிடாமல் பட்டினியா இருப்பது தான் உபவாசம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. நம்மையே தாழ்த்தி ஆண்டவரை நோக்குவது, ஆண்டவரை மாத்திரம் பார்க்கிறது, உலக சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏசாயா 58:6-11 அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவர்களுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவா எனக்கு உகந்த உபவாசம். நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், இத்தனை 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கோம்ல, 2 நாட்கள் செவ்வாய் வெள்ளி, இல்லை என்றால் 3 நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் உபவாசிக்கிறோம். நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்குது? பசி இல்லாதவங்க ஆகாரம் கொடுக்கறது தான் சிறந்த உபவாசம் நாடகம் கொடுக்க. சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஒரு பிச்சைக்காரனோ ஏதோ ஒன்றுமே இல்லாதவங்க வந்தால் நம்ம 1 நாள் 2 நாள் ஆகாரம் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரே இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? விரட்டி அடிச்சிருவோம். அதுதான் நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒரு செயலாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய உபவாச நாளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். சில நேரங்களில் உபவாசத்தில் ஏன் நம்மளுக்கு பதில் கிடைக்க முடிக்கிறது? ஏசாயா சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி 58:3 நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று என்கிறார்கள்.
அப்போ ஏசாயா அந்த வசனத்தை சொல்ல, இதோ நீங்கள் உபவாசிக்கினாலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். முழுமையாக உபவாசிக்கிறோமா? நம்ம வேலையை சைடில் நம்ம வேலையை வச்சுட்டு ஒரு பக்கம் உபவாசனால நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இன்றைக்கும் ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்கலாம். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் வாசிக்கலாம். அங்கே அந்த தீர்க்கதரிசி லூக்கா 2:36-37 அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய செயல்கள் எப்படி என்று பார்க்கலாம். அவள் ஒரு வயதான ஒரு முதிர் வயதான ஒரு பெண். அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாள். அங்கே நாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 வசனம் தான் அதில் போடப்பட்டிருக்கிறதுல. லூக்கா 2:37 ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த அன்னாள் பாருங்க, 84 வயது. நம்ம என்ன செய்கிறோம்? உபவாச நாளை நம்ம உபவாசிக்க முடியலன்னா காரணம் காட்டுறோம். வயசாயிட்டு, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியத்தை முன்னிறுத்தி நாம் என்ன செய்கிறோம்? உபவாசத்தை ஏற்படுத்த நாம் மறுத்து விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டுமென்றால் நம்மை நாம் சுத்திகரிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலே இது ஒரு ஒழுங்காக கடைபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதை இந்த அன்னாள் என்ன செய்கிறாள்? அவளுடைய வயதான காலத்திலும் முழுமையாக இரவும் பகலும் உபவாசிக்கிறாள். இன்னும் அவள் பார்த்திங்கன்னா, அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஸ்லாக்கியம் அவள் உபவாசத்தின் நோக்கம் என்ன? தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே இந்த அன்னாள் தீர்க்கதரிசி அவள் உபவாசிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே ஏரோது ராஜா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியலை, அவள் தேடுறான். ஆனால் இந்த அன்னாளுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை பார்ப்பதற்கு அவள் கண்டது பாருங்க. அப்படிப்பட்ட கிருபை அவளுக்கு அன்னாளுக்கு கிடைக்கிது. காரணம், தன்னுடைய ஜனங்களின் மீட்புக்காக அவர் உபவாசிக்கிறார். இன்றைக்கும் கூட நம்மளும் கூட ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. நம் குடும்பத்தின் பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவர் இருக்கிறார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, இல்லை பக்கத்து வீட்டுக்காரருக்காக அவர்கள் மீட்படைய வேண்டும், நம் தேசம் மீட்படைய வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் உபவாசிக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் எதற்காக உபவாசிக்கிறோம், இந்த நோக்கத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம்ப்பா. அன்னாள் தன்னுடைய ஜனத்தின் மீட்பை கொண்டு வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்ப்பதற்காக, அந்த மீட்பை என் ஜனம் பெற்றுக்கொள்ளும் ஒரு நம்பிக்கைக்காக உபவாச நாளை ஏற்படுத்தினது போல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் திறப்பிலே நிற்க, ஜெபிக்க, எங்களுக்குள்ளே ஒரு உணர்வை, எங்களுடைய கணவருக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய உறவினருக்காக, எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரட்சிப்பை பெறுவதற்காக, மீட்பை அடைவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. இந்த உபவாச நாளை ஏற்படுத்தி கொள்ள அதன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை